Dear teachers, welcome to JS in English Learning. We are with Approaches to Literature, Unit 8, PGTRB, and we are with the literary criticism. Particularly, we are dealing with formalism. The formalism, basically, we are about to discuss what is dialogism. Yes, sir, திடீர்னு dialogism இங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, dialogism is to do with the text, the intrinsic feature of a text. What is that intrinsic feature? Within the text, there is different voices. Or text there is no one single voice, but there are many voices. In the concept, namakku sonnavar yaru dialogism அப்படிங்கும் பொழுது the person who gave this concept is Mikhail Bakhtin. அவரு எப்படி சார் இந்த ஒரு கான்செப்ட் அரைவ் பண்ணாரு அப்படின்னா, he was making a research on the writings of Fyodor Dostoevsky, Russian novelist Fyodor Dostoevsky. அவருடைய ஒர்க் அனலைஸ் பண்ணும்போது Mikhail Bakhtin arrived at the concept called dialogism. Hey, this is to do with language. Di means two. Logism அப்படின்னா லோகோனா ஸ்பீச். அப்ப within a text there are many voices. அதுல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், we give importance to one voice. ஆனா கான்ஃபிளிக்டிங் வாய்ஸஸ் உள்ள இருக்கும். ஆனா ஒரு நம்ம க்ளோஸ் ரீடிங்ல போகும்போது we will be able to watch the multiple voices which are at work within the text. அததான் இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, polyphony. Phony means multiple plurality of voices. Plurality of voices. Poly means many. Phone means a voice, sound. There are many sounds within a text. ஏன் அப்படின்னா ஒரு நாவல்ல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்க மாட்டாரு, 1008 கேரக்டர் இருப்பாங்க. ஹீரோ அப்படின்னா who is the opposite character to a protagonist? Antagonist இருப்பாரு. அந்த ஆன்டகானிஸ்ட் தான் மெயின் வில்லன். அவருக்கு பக்கத்துல இன்னொரு அசிஸ்டன்ட் வில்லன் இருப்பாரு. he is called foil. அதே ஹீரோவுக்கு பக்கத்துல க்ளோஸா ஒரு கேரக்டர் இருப்பாரு. ஹீரோவுக்கு ஈக்குவலா வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டரை எப்பொழுதுமே ஒரு நாவலிஸ்ட் அல்லது டிராமாட்டிஸ்ட் உருவாக்குவாங்க. he is called a confidant. ஏறக்குறைய ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஹீரோ வந்து எதா இருந்தாலும் அவரு தான் அவரை நம்பிதான் ஒப்படைப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம தமிழ்ல சங்க இலக்கியங்களை we call it as, அந்த பர்சனுக்கு பேர் என்ன கொடுத்திருக்கோம், தலைவன், தோழன், தலைவி, தோழி. ஆனா இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு தான், கான்ஃபிடான்ட். அப்ப நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லும் பொழுது தலைவன் கூற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தலைவன் சொல்ற விஷயத்த தலைவி சைட்ல பாயிண்ட் ஆஃப் வியூல, இப்ப தலைவன் என்ன சொல்றான், நான் வந்து பொருள் சம்பாரிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு ஒரு ரைட்டர் சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது the same concept look from the point of view of a woman. அந்த தலைவி சைட்ல இருந்து இந்த தலைவன் செய்யக்கூடியது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவி என்ன சொல்லுவா, எனக்கு காசு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம், உன்னுடைய அன்பு தான் முக்கியம், நீ என் பக்கத்துல இரு அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் கால் பாலிஃபோனி. ஓகே, இந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, the terms and the person. அதற்கு அப்புறம் இந்த மிகாயல் பக்தினோட கனெக்டடான இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்னிவல். வாட் இஸ் கார்னிவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்னிவல் reflected the lewd life of medieval and early modern people. அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is nothing called high culture and low culture. நமக்கு ஒரு டைம்ல ஹை கல்ச்சர்னு வந்துருச்சு, லோ கல்ச்சர்னு வந்துச்சு. இந்த ரெண்டையும் என்ன பண்றது, அப்படியே மிங்கிள் பண்ணி we arrive at something and that is called carnival. இதுல இருந்து வரக்கூடிய வேர்டு தான் carnivalesque. அதுக்கப்புறம் there is another term called heteroglossia. What is heteroglossia அப்படின்னா, the way in which every instance of language use, hetero, the individual utterance, அதற்கு என்ன மீனிங், what is the meaning of a individual utterance, அந்த ஒரு இடத்துல அந்த utteranceக்கு என்ன மீனிங், that is called heteroglossia. Okay, just get to know the terms
and the person who coined it. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா we have again Bakhtinian concept called monologism. Mono means single, logo means speech. So a text having only one perspective or only one voice. ஒரு சில டெக்ஸ்ட்ல ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ஐடியாலஜிய கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் இருக்கும். ஆனா ஒரு சில டெக்ஸ்ட்ல ஒரு ஐடியாலஜி சொல்றதுக்கு நிறைய வாய்ஸஸ். தட் இஸ் கால்ட் பாலிஃபோனி ஆர் டயோக்ளாசியா. ஓகே, அடுத்தது பாலிஃபோனி அப்படிங்கிற வேர்டுக்கும் மீனிங் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். We move on to the next movement, connected to என்ன மூவ்மெண்ட்? ஃபார்மலிசத்தோட கனெக்டடான இன்னொரு தியரி. என்ன தியரி அப்படின்னா நியூ கிரிட்டிசிசம். நியூ கிரிட்டிசிசம் இஸ் அட்வான்ஸ்டு ஃபார்மேட் ஆஃப் ஃபார்மலிசம். இந்த நியூ கிரிட்டிசிசம் என்ன பண்ணாங்கன்னா they gave specific importance to the literary merits of a work of art. எதுக்காக இந்த லிட்டரரி டிவைசஸ் அந்த டெக்ஸ்ட்ல பயன்படுத்தப்பட்டது, டு வாட் எஃபெக்ட் அப்படின்னு இவங்க அனலைஸ் பண்ணாங்க. அப்ப ஒரு நியூ கிரிட்டிக் என்ன பண்ணுவாரு அப்படின்னா he will look into the imagery used in the text. அப்ப இமேஜரினா என்ன டீச்சர்ஸ்? word picture. Word picture. Why does the author use specific diction in order to create a particular image? இப்ப நம்ம சங்கம் லிட்ரேச்சர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன இமேஜரி இருக்கும் அப்படின்னா there are some 6 to 7 types of imagery. என்னென்ன இமேஜரிஸ்? விஷுவல் இமேஜரி, காட்சிப்படுத்துதல். நம்ம ஒரு கவிதையில இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சீனிக் பியூட்டி அப்படியே கிரியேட் ஆகும். ஒரு சீனரி, பச்சை பசேல் என்ற புல்வெளி, அந்த புல்வெளியில் நமக்கு ஒரு கவிஞர் எழுதுறான்ல, புல்வெளி புல்வெளி அங்கே பனித்துளி பனித்துளி அங்கு தூங்குது தூங்குது பாரமா அப்படின்னா நமக்கு அழகா ஒரு புல்வெளி தெரியும். அந்த புல்வெளியில அந்த கிராஸ் மேல பனித்துளி இருக்கிறது நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கலாம். அப்படின்னா the author is trying to appeal to the visual, the sense of sight. இது விஷுவல் இமேஜரி. அடுத்தது ஆடிட்டரி இமேஜரி, சவுண்ட்ஸ் கொடுப்பான். அந்த சிங்கம் கர்ஜித்தது, கர்ஜனை அப்படிங்கும்போது அந்த சவுண்டு நமக்கு வந்துட்டு போற மாதிரி வரும். இப்ப நம்ம தூக்கி அடிக்கிறோம், தடால் என்று சத்தம் கேட்டது அப்படின்னா தட் இஸ் ஆடிட்டரி. இதுவே அந்த கேக்கை பத்தி, அந்த கேக்ல இருந்து வர அரோமாவை பத்தி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்மெல் வரும். that is called olfactory. இதுவே ஒரு இமோஷனை உருவாக்குறது, அங்கு 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தன, தலைவன் தலைவியை பார்க்கும்போது 1000 பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா இட் இஸ் கினஸ்தெட்டிக் இமேஜரி, உள்ள ஒரு ஃபீலிங்ஸை தூண்டி விடுறது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இமேஜரி இருக்கு. அப்ப இந்த இமேஜரி எதுக்காக? Sir, we can't hear your voice, sir. எடுத்து க்ளோஸா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் கால் நியூ கிரிட்டிசிசம். இந்த நியூ கிரிட்டிசிசத்துல முக்கியமான கிரிட்டிக்ஸ் யாரு, அவங்களுடைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நமக்கு நெட் எக்ஸாம்லயும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் அதிகமா கேட்குறாங்க. இப்போ நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டேர்மோடு அசோசியேட் ஆன ஆட்கள் யார் யாரு அப்படின்னா the first person is John Crow Ransom. இவங்க மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் கிரிட்டிக்ஸ் ஆர் ஃப்ரம் அமெரிக்கா, 1 or 2 ஆர் ஃப்ரம் பிரிட்டிஷ். பட் எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பார்ன் பிரிட்டிஷ் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜான் க்ரோ ரான்சம், அவரு இஸ் an American. He wrote a very famous book called The New Criticism in the year 1938. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னு ஒண்ணு இருக்கு. நியூ கிரிட்டிசிசத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட், லிட்டரரி தியரி அண்ட் மூமெண்ட் கிரிட்டிசிசம் ஒண்ணு இருக்கு. இட்ஸ் கால் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம். அந்த பிராக்டிக்கல் கிரிட்டிசிசத்தோடு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் பண்ண ஒரு ரைட்டர் வந்து I.A. Richards. He conducted a very interesting experiment in Oxford with a group of students. என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஆக்ஸ்போர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அவரு இந்த நியூ கிரிட்டிசிசத்தோட ஒரு மெம்பர் தான். அவர் என்ன பிராக்டிக்கலா ஒரு டெஸ்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா ஒரு ஃபேமஸ் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டாரு, அதுல இருக்க டைட்டிலை ரிமூவ் பண்ணிட்டாரு, ஆத்தருடைய சிக்னேச்சரை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்ட கொடுத்து
இந்த லிட்டரரி மெரிட்ஸை பார்த்து இந்த டெக்ஸ்ட் குட்டா ஓகேவா அந்த மாதிரி ரேங்கிங் கொடுங்கன்னு சொன்னாரு. அப்ப the outcome was very very interesting. என்ன அப்படின்னா some of the best text by the best writers were adjudged to be of very less value by the critics. ஏன் அப்படின்னா அந்த லிட்டரரி மெரிட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுவே அந்த ஆத்தரோட அந்த போயிட்டோடைய டைட்டில் அந்த போயட்ரி இஸ் ரிட்டன் பை அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ரைட்டரை போட்டா அந்த டெக்ஸ்ட் பார்த்த உடனே யார் ஆத்தர்னு பார்த்தாவே ஓகே இது வந்து சூப்பரான ஒர்க்கா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே ஜட்ஜ் பண்ணிடுவோம். அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாரு ஐஏ ரிச்சர்ட்ஸ். அவர் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதுல 3 புத்தகங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் published 1926, practical criticism 1929, the philosophy of rhetoric 1936. இதற்கு அப்புறம் நமக்கு 10th யூனிட்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா வில்லியம் எம்சன், a man who spoke about ambiguity in text. Ambiguity na words that give multiple meanings. அதுதான் வில்லியம் எம்சன். 7 types of ambiguity நமக்கு கொடுத்திருக்கிறது. The 7th type of ambiguity அதை பத்தி ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் நியூ கிரிட்டிசிசத்துல அப்படின்னா டிஎஸ் எலியட். அவருடைய எஸ்ஸே ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட், வெதர் ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி இம்பார்ட்டண்டா இல்ல இண்டிவிஜுவல் டேலண்ட் இம்பார்ட்டண்டா? வரலாறு முக்கியமா, ஒரு ஆத்தருடைய வரலாறு முக்கியமா, அல்லது அந்த லிட்டரரி ஹிஸ்டரி முக்கியமா, முக்கியம் இல்லையா அப்படிங்கும்போது he tries to strike a balance. லிட்டரரி ட்ரெடிஷன் முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் வந்து இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஏல ஒரு அழகான கான்செப்ட் சொல்லுவார். என்ன கான்செப்ட்? ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட்ல impersonality of the author. ஏறக்குறைய டீஃபெமிலியரைசேஷன் மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஒரு ரைட்டர் எழுதும் போது தன்னுடைய பர்சனாலிட்டிய டெக்ஸ்டுக்குள்ள திணிப்பதை தவிர்க்க வேண்டும். தன்னுடைய ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ அந்த டெக்ஸ்டுக்குள்ளார கொண்டு போகாதீங்க. இப்ப நீங்க வேர்ட்ஸ்வொர்த் எடுத்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன் பாருங்க. என்ன டெஃபினிஷன்? Poetry is a spontaneous overflow of powerful emotions, powerful feelings and emotions, recollected in tranquility. இது வந்து சிம்பிள் டெஃபினிஷன். உண்மையான டெஃபினிஷன் இன்னும் பெருசா இருக்கும், இன்னும் நிறைய உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் வரும். நம்ம சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா அந்த டெஃபினிஷனையே இந்த எஸ்ஏல இவர் என்ன பண்ணுவாரு, ப்ராப்ளமடைஸ் பண்ணி அது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு டிஎஸ் எலியட். ஏன் அப்படின்னா அந்த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பாக்குறோம், அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் நம்ம வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ரீகலெக்ட் பண்ணோம்னா கிடைக்காது. இது உண்மை. நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், ஒரு கேக் வாங்குறோம், அந்த கடையில அந்த கேக்கை அப்படியே என்ன பண்றோம், அந்த அரோமா ஸ்மெல் பண்றோம், சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து உட்காந்து அந்த ஃபீலிங் அண்ட் இமோஷன்ஸை ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. வீட்டுல நல்ல பிரியாணி இருக்கு, அந்த பிரியாணியோடைய அதே அரோமா சாப்பிடும் போது இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரீகலெக்ட் பண்ண முடியாது. அப்படிதான் இவருடைய ஆர்குமெண்ட். அப்ப என்ன சொல்றாரு, you don't try to bring in your feelings and emotions into the creation of the text, allow the ideas to flow by themselves அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கப்புறம் ஒரு முக்கியமான புக் வந்து The Sacred Woods, a collection of essays on poetry and criticism. அதற்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் இருக்காரு, ஆலன் டேட். அவருடைய டெக்ஸ்டும் நமக்கு யூனிட் 10ல பிரிஸ்கிரைப், டென்ஷன் இன் போயட்ரி. அவரு அழகா what is it, he will speak about denotation, connotation, intention, extension அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போயட்ரியில பேசியிருப்பாரு. அண்ட் இவர் வந்து ஒரு அமெரிக்கன். he was a poet laureate from 1943 to 44. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், a man who spoke about irony as a principle of structure. யாரு? கிளெனத் ப்ரூக்ஸ். அந்த எஸ்ஏவும் நமக்கு பிரிஸ்கிரைப்டு தான். அவரு ஒரு புக்கு கொண்டு வந்திருந்தாரு, த வெல் ராட் ஏர்ன், அண்ட் அதனுடைய சப்டைட்டில் வந்து ஸ்டடீஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி, பப்ளிஷ்ட் இன் 1947. அண்ட் இந்த புக்குடைய டைட்டில் பாருங்க, த வெல் ராட் ஏர்ன்.
ஆக்சுவலி இட் இஸ் borrowed from யாருகிட்ட இருந்து இந்த phrase வந்திருக்கு? ஜான் டன்ஸ் poem canonization. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் போயத்தை அவர் அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த புக்ல ஓப்பனிங் எஸ்ஸே இஸ் அபவுட் ஜான் டன்ஸ் canonization. அதனாலதான் அந்த புக்குக்கு டைட்டிலே வந்து தி வெல் ராட் earn அப்படின்னு வச்சிருக்கிறாரு. இப்ப இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மலிசம், ஓகே, நியூ கிரிட்டிசிசம், பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம் ஆல்சோ பிலீவ்ஸ் தட் லாங்குவேஜ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், சொசைட்டி இஸ் ஸ்ட்ரக்சர்ட், the whole world is structured. ஏன் அதோட ஒரு கனெக்டடான ஒரு மூமெண்ட் தான் நியூ கிரிட்டிசிசம். Are you with me, teachers? Yes, sir. Okay. அடுத்தது பாருங்க. According to new criticism, they were against the prevailing concern of critics. ஒரு காலத்துல நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, they were always thinking about the lives and psychology of the author. இந்த ஆத்தர் உடைய லைஃபுக்கும் அவங்களுடைய மைண்டுடைய டிஸ்போசிஷனுக்கும் இந்த ஒர்க்குக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. இப்போ வேர்ட்ஸ்வர்த் உடைய ஒர்க் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இமீடியேட்டா நான் என்ன சொல்றோம், வேர்ட்ஸ்வர்த் வாஸ் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஹி வாஸ் வெரி மச் அஃபெக்டட் பை த பிரெஞ்சு ரெவல்யூஷன். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, நேச்சரை நோக்கி ஓடினார் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம், அவருடைய லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் படிக்கிறோம். இப்ப ஒரு பைரன் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், பைரானிக் ஹீரோ, பைரனுடைய எந்த போயம் எடுத்தாலும் இதுல பைரன் தான் அந்த ஹீரோவா? பைரானிக் ஹீரோ, பைரன் எப்படிப்பட்டவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, what type of person was Byron? He lived poet, sir. என்ன மேம்? Revolutionary poet. Byron a revolutionary poet? Shelley the revolutionary poet. ஷெல்லி தான் ரெவல்யூஷனரி போயட். ஏன்னா ரெவல்யூஷனையும் ஒரு ஷெல்லியையும் பாரதியையும் கம்பேர் பண்ணி நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்திருக்கு. ஏன்னா எப்படி பாரதி இங்க வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு போராடினாரோ, அதே மாதிரி ஒரு சோசியல் கன்சர்ன் அண்ட் கன்சர்ன் ஃபார் தி இண்டிவிஜுவல் அது வந்து நீங்க ஷெல்லியிலையும் பார்க்கலாம், ஒரு சில போயத்துல இருக்கு. இன்னும் ஓட் டு த வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிற போயமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல வந்த போயம் தான். என்ன அப்படின்னா, இன்னபிலிட்டி ஆஃப் த போயட் டு வாய்ஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். என்னால எதுவும் பண்ண முடியல. அந்த பீட்டர்ஸ்பர்க் தானே மேம்? ஐ திங்க் தேர் வாஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹேப்பனிங், massacre, not Petersburg, Waterloo massacre. அந்த வாட்டர்லூல ஒரு பெரிய மக்களை வந்து கொடுமைப்படுத்தினார் கவர்மெண்ட். அந்த டைம்ல இவர் வந்து அங்க இல்ல. அப்ப அதை நினைத்து வருத்தப்பட்டு எழுதிய ஒரு கவிதை தான் அந்த ஓட் டு வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிற ஒரு கவிதை. அப்ப இப்ப நம்ம எதுக்கு அவரை பத்தி பேசணும் அப்படின்னா, I was asking a question. What was the question? Lord Byron. Lord Byron lived a bohemian life. Bohemian அப்படின்னா ஒரு fugitive life, ரொம்ப அட்வென்ச்சர் லவிங், பிளஷர் சீக்கிங் லைஃப். அப்ப அவருடைய போயிட்ரியில வரக்கூடிய எல்லா ஹீரோவோடையும் யாரை கம்பேர் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும்னா, பைரனோட கம்பேர் பண்ணி தான். இப்ப அந்த போயிட்ரியில வரக்கூடிய ஹீரோ வந்து இஸ் a ரொமான்டிக் மேன், இஸ் a சென்சுவல் மேன்னா அவன் என்ன சொல்லுவான், இதுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, பைரன் தான் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன். தட் இஸ் கால்டு பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம். அப்ப இந்த நியூ கிரிட்டிக்ஸுக்கு இந்த பயோகிராபிக்கல் அப்ரோச் பிடிக்காது. சோசியல் பேக்ரவுண்ட ஒரு டெக்ஸ்டோட கனெக்ட் பண்றது பிடிக்காது. லிட்ரரி ஹிஸ்டரிய ஒரு டெக்ஸ்டோட கனெக்ட் பண்றது பிடிக்காது. இது ஏற்கனவே நான் சொன்னதுதான். இப்ப இவங்களை பொறுத்த மட்டும் a text is an autonomous entity. It is having autonomy, சுய ஆட்சி. தன்னாட்சி கல்லூரிகள்னு போட்டிருக்காங்களே ஒரு சில காலேஜஸ். நம்மளுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டுக்கு வந்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க யூனிவர்சிட்டிக்கு தான் போய்கிட்டே இருக்கணும். எது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணும்னா கூட யூனிவர்சிட்டிக்கு கேட்டு பர்மிஷன் வாங்கணும். அதுவே அட்டானமஸ்னா they have complete freedom to function by themselves.
எதுக்கு மட்டும் யூனிவர்சிட்டி போகணும்னா அந்த டிகிரி வாங்குறதுக்கு, அந்த டிகிரியில அப்ரூவல் சிக்னேச்சர், அதுக்கு ரெஜிஸ்ட்ரார் அப்படி போகணும். ஒரு சில மேஜர் டிசிஷன்ஸ் இவங்க எடுத்துடலாம், அதுக்கு ஃபைனல் அப்ரூவலுக்கு அங்க போய் யூனிவர்சிட்டிட்ட அப்ரோச் பண்ணணும். மேக்சிமம் யூனிவர்சிட்டி நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, நாங்க என்டோர்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஆஃப் த டெக்ஸ்ட், தட் இஸ் கால்ட் நியூ கிரிட்டிசிசம். அந்த நியூ கிரிட்டிசிசத்துடைய அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரீடிங். அதனுடைய மெயின் கீவேர்டு வந்து க்ளோஸ் ரீடிங். ஒரு டெக்ஸ்ட க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸா வாட்ச் பண்றது என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த அட்ஜெக்டிவ் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை வேற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இந்த இடத்துல போட்டா இந்த டெக்ஸ்டோடைய மீனிங் எப்படி மாறும் அப்படின்னு நீங்க ஒரு அட்டென்ட் பண்ணீங்கன்னா, யூ ஆர் என்டரிங் இன்டு அனதர் தியரி கால்ட் deconstruction. You are deconstructing the structure and you are trying to explore new meaning. அதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் பண்ணுவாங்க. மீனிங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லை, இது இல்லை, இதை கடந்து இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம்னு எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்டுடைய வேலை. ஆனா இங்க நியூ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் லிட்ரரி டிவைஸ் எதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. Are you with me, teachers? Yes, sir. Yes, sir. Okay. இவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னா, what is the meaning? அந்த மீனிங்கை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஆத்தர் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரைட். அடுத்த ஒரு குரூப் சொன்னோம் இல்லையா, நியோ அரிஸ்டாட்டிலியனிசம். அப்படிங்கும்போது அது எந்த ஸ்கூல் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் சிகாகோ ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம். இவங்களுக்கு பேரு நியோ அரிஸ்டாட்டிலியன் அப்படின்னா தே ஆர் நியூ அரிஸ்டாட்டிலியன்ஸ் அப்படின்னா தே ஆர் பேசிக்கலி ஃபாலோவர்ஸ் ஆஃப் அரிஸ்டாட்டில். அப்ப அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த காம்போசிஷனுக்கான எல்லா கான்செப்டும் ஒரு டெக்ஸ்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் அ கிளியர் பிகினிங், இட் ஷுட் ஹேவ் அ மிடில், இட் ஷுட் ஹேவ் அன் எண்ட். இதை வேற மாதிரி சொல்லணும்னா we call it as unity, coherence, order. இந்த 3 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கா. ஒரு டெக்ஸ்டுக்குள்ளார லாஜிக் இருக்கா, ஒரு டிரான்சிஷன் வேர்ட்ஸ் சரியா பயன்படுத்தி இருக்காங்களா, டிக்ஷன் சரியா இருக்கா, அப்புறம் 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி அவர் சொல்லியிருக்காரையா, பிளாட்டு, கேரக்டரைசேஷன், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க, அரிஸ்டாட்டில் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸையும் இவங்க அப்படியே ஒரு டெக்ஸ்டுக்குள்ளார பொருத்தி அது இருந்துச்சுன்னா அது ஒர்க் குட்னு இவங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ரைட்டர்ஸ் யார் யாரு அப்படின்னா, நம்பர் 1 ஆர்எஸ் கிரேன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருந்தாரு. அவரு ஒரு அழகான புக் எழுதினாரு. இட் இஸ் கால்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம், ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன்ஸ், பப்ளிஷ்ட் இன் 1952. எல்டர் ஆல்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், அப்புறம் நார்மன் மெக்லென், அப்புறம் டபிள்யூஆர் கீஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். நீங்க நிறைய யூனிவர்சிட்டியில பிஜி லெவல்ல, எம்ஃபில் லெவல்ல இந்த புக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. வெரி வால்யூமினஸ் புக், அவைலபிள் இன் what to say, the reference section of major colleges இருந்தாகணும். The book is called The Rhetoric of Fiction. Okay, 1961. The Art of Rhetorics னு ஒரு புக்கும் எழுதி இருக்கிறார் வெயினே சி பூத். ஓகே, இவங்க எல்லாமே இதுல வருவாங்க. இந்த ஸ்கூலோடு கனெக்டடான டேர்ம்ஸ் என்னென்ன, ஃபார்மலிசத்தோட நியூ கிரிட்டிசிசத்தோட கனெக்டடான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 இன்டென்ஷனல் ஃபேலசி. இன்டென்ஷனல் ஃபேலசினா என்ன? ஃபேலசினா எரர், எரர் ஆஃப் லுக்கிங் at the meaning of the text with the author's intention. ஒரு டெக்ஸ்டை எடுக்கும் பொழுது இந்த டெக்ஸ்ட்ல இந்த ஆத்தர் என்ன சார் சொல்ல வராரு, இதைத்தான் மைண்ட்ல வச்சு இந்த ஆத்தர் இதை எழுதியிருப்பாரோ. இப்போ ஒரு டைரக்டர் ஒரு படம் பார்க்க போறோம், ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும் பொழுது இந்த டைரக்டர் வெற்றிமாறன் இந்த ஒரு ஈவெண்ட்டை மைண்ட்ல வச்சுதான் இந்த ஒரு சீனை வந்து இந்த படத்துல வச்சிருப்பாரோ, அல்லது அட்லி இந்த ஒரு சீனை தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை மைண்ட்ல வச்சுதான் இந்த ஒரு சீக்வன்ஸை வச்சிருப்பாரோ.
இப்ப ராஜாராணின்னு ஒரு படம் அட்லி எடுத்தாரு. இத வந்து மௌனராகம்ங்கிற ஒரு படத்தை பேக்ரவுண்டா வச்சுதான் இவர் இந்த படத்தை உருவாக்கி இருப்பாரோ அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா தட் இஸ் கால் இன்டென்ஷனல் ஃபேலசி. ஆத்தர் என்ன சார் மைண்ட்ல நினைச்சாரு அப்படின்னு ஒரு டெக்ஸ்டை அனலைஸ் பண்ணும்போது நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால் த எரர் ஆஃப் இன்டென்ஷனல் ஃபேலசி. இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? அடுத்த பாயிண்ட் பாருங்க. The second one is called affective fallacy. Affective fallacy na confusing the meaning of the text with how it makes the reader feel. இப்போ ரீடர் வந்து இந்த டெக்ஸ்டால எவ்வளவு தூரம் தாக்கம் அடைகிறான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெக்ஸ்டுக்கு மீனிங், இல்லைன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து யூஸ்லெஸ் டெக்ஸ்ட்னு சொல்றது. What is the emotional impact a text makes on the reader? அதை வச்சு ஒரு டெக்ஸ்டுக்கு எவ்வளவு மீனிங் இருக்கு, எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அனலைஸ் பண்றது. தட் இஸ் கால் அஃபெக்டிவ் ஃபேலசி. ஓகே, இது ரெண்டுமே எரர் ஆஃப் இன்டர்பிரேஷன். இந்த ரெண்டு டேர்மையும் காயின் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஹூ காயின் த டேர்ம் இன்டென்ஷனல் ஃபேலசி? ஹூ காயின் த டேர்ம் அஃபெக்டிவ் ஃபேலசி? விம்செட் அண்ட் பியர்ட்ஸ்லி. விம்செட் அண்ட் பியர்ட்ஸ்லி. அந்த டெக்ஸ்ட் பேரு வெர்பல் ஐகான். அந்த வெர்பல் ஐகான் அப்படிங்கிற புக்ல விம்செட், W.K. விம்செட் அண்ட் பியர்ட்ஸ்லி அப்படின்னு ரெண்டு ஆத்தர்ஸ் வந்து அவங்க ஒரு அந்த வெர்பல் ஐகான் ஒரு புக்ல இத பத்தி பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா there is another important term called heresy of paraphrase. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டஃப்பான ஒரு போயம் வச்சிருக்கோம். அந்த போயத்துல இருக்கிற மீனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவே ஒரு ரைட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நமக்கு பிரிஸ்கிரைப்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேஸ்ட்லேண்டுக்கு ஒரிஜினல் மீனிங் எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்னா பை ரீடிங் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். அப்போ கூட நம்மளால அந்த ஆக்சுவல் மீனிங் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா, கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு 90% முடியும். ஆனா மேக்சிமம் நம்ம அதை பண்றது இல்லை. இன்ஸ்டெட் அந்த டெக்ஸ்டுடைய மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம், we go to the prose summaries available online or in printed books, critical analysis அப்படின்னு புக்கு போட்டிருப்பாங்க. ஓகே, குப்லா கான் அப்படின்னு ஒரு போயம் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எழுதினாரு. அதை நீங்க இந்த ஃபார்மலிசத்தை பயன்படுத்தி அல்லது நியூ கிரிட்டிசிசத்தை பயன்படுத்தி, பிராக்டிகல் கிரிட்டிசிசத்தை பயன்படுத்தி அந்த ஸ்ட்ரக்சரல் மெரிட்டை பத்தி அனலைஸ் பண்ணீங்கன்னா ஏற்குறைய க்ளோஸா நீங்க அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை பண்ணாம பஜார்ல இருக்கக்கூடிய கைடு, அதுதான் பாராப்ரைஸ், சம்மரி. அந்த சம்மரியை வந்து இட் இஸ் நாட் த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் த given text. That is called heresy. Heresy na it's a religious term. தப்பிரை, தப்பான ஒரு படிப்பினை. அப்ப நம்ம இப்போ ஏதாவது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்மரி சைட்ல போய் ஒரு டெக்ஸ்டுக்கு மீனிங் தேடுறோம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா what we are indulging in is called a wrong interpretation. It is called heresy of paraphrase. Paraphrasing na summarizing. இப்போ நான் ஒரு சம்மரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சம்மரி என்ன பண்ணியிருப்பேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை படிச்சு எல்லாத்தையும் படிச்சிருப்பேனான்னு சொல்ல முடியாது. சும்மா ரஃபா படிச்சு விட்டு ஒரு சம்மரி எழுதுறேன். இதே மாதிரி இங்க கிளாஸ்ல இருக்க ஒரு 50 பேர் அப்படியே ரஃபா எழுதியிருப்போம். இப்ப நம்ம எழுதுனா அதே பாராப்ரைஸை போய் இன்னொருத்தன் படிச்சு அவன் ஆன்சர் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் 100% the meaning of the text. It is called heresy. Wrong interpretation. Don't go after wrong interpretation அப்படின்னு சொன்ன டேர்ம் தான் heresy of paraphrase. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் க்ளோஸ் ரீடிங். who are the other figures அப்படிங்கும்போது ஏற்கனவே நம்ம இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். ஐயர் ரிச்சர்ட்ஸ், T.S. Eliot, கிளினத் ப்ரூக், டேவிட் டெய்ச்சஸ், வில்லியம் எம்சன், முர்ரே கிரேகா, ஜான் க்ரோ ரான்சம் அண்ட் ஆலன் டேட். இது இல்லாம நமக்கு ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு. இதுல நான் சொன்னேன் இல்லையா, W.K. விம்செட் அப்படிங்கிறவரு எதோட அசோசியேட் ஆனவரு? Intentional fallacy and affective fallacy. Beautiful. Intentional fallacy, affective fallacy-யோடு கனெக்ட் ஆன ரைட்டர் வந்து W.K. விம்செட். இதோடு இன்னைக்கு முடிப்போம். I am stopping here and if you have any doubt you may